பிறந்தான் பிறந்தான் வானவர் பூமி மானிடர் புகழ் பாடிட பிறந்தார். அல்லேலூயா. வானவர் பூமி மானிடர் புகழ் பாடிட பிறந்தார். மாட்டு தொழுவம் தேர்ந்தெடுத்தார் மாதேவ தேவனே. மாட்டு தொழுவம் தேர்ந்தெடுத்தார் மாதேவ தேவனே. மேன்மை வெறுத்தார் தாழ்மை பறித்தார் மாத்யாகியாய் வளர்ந்தார். மாத்யாகியாய் வளர்ந்தார். பிறந்தான் பிறந்தான் வானவர் பூமி மானிடர் புகழ் பாடிட பிறந்தார். அல்லேலூயா. வானவர் பூமி மானிடர் புகழ் பாடிட பிறந்தார். பாவ உலக மானிடர் மேல் பாசம் அடைந்தவரே. பாவ உலக மானிடர் மேல் பாசம் அடைந்தவரே. மனக்காரிருளை எம்மில் நீக்கிடுமை மாஜோதியாய் திகழ்ந்தார். மனக்காரிருளை எம்மில் நீக்கிடுமை மாஜோதியாய் திகழ்ந்தார். மாஜோதியாய் திகழ்ந்தார். அவரை பணிந்து ஆராதிக்க வேண்டும். சாஷ்டாங்கமாய் தேவ சமூகத்தில் கிடக்க வேண்டும். Because he is the King of Kings and the Lord of Lords. அவர் ராஜாதி ராஜன். அவர் ராஜா ஆனா ஏழை கோலமா இந்த உலகத்துக்கு வந்தாரு. Because he loved us that he came to this world for you and for me. நம்மை நேசித்தபடினால என் தேவகுமாரன் ஆகிய என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு உங்களுக்காக எனக்காக வந்தாரு. அப்படிப்பட்ட ராஜாவை சாஷ்டாங்கமாய் பணிந்து கொள்வது மிக ஆசீர்வாதமான ஒரு காரியம். சாஷ்டாங்கம் செய்ய வாரும், சாஷ்டாங்கம் செய்ய வாரும் இயேசுவை. இயேசுவே வாழ்க. Amen. God became the flesh. இயேசுவே வாழ்க என்று ஜென்மித்தீரே. புகழும் ஸ்துதியும் உண்டாகவும். தந்தையின் வார்த்தை மாம்சம் ஆனாரே. சாஷ்டாங்கம் செய்ய வாரும், சாஷ்டாங்கம் செய்ய வாரும், சாஷ்டாங்கம் செய்ய வாரும் இயேசுவை. சாஷ்டாங்கம் செய்ய வாரும், சாஷ்டாங்கம் செய்ய வாரும், சாஷ்டாங்கம் செய்ய வாரும் இயேசுவை. Oh come, all ye faithful, joyful and triumphant. Oh come me to Bethlehem. Come and behold him, born the King of angels. Oh come, let us adore him. Oh come, let us adore him. Oh come, let us adore him, Christ the Lord. Oh come, let us adore him. Oh come, let
சாஷ்டாங்கம் செய்ய வாரும், சாஷ்டாங்கம் செய்ய வாரும், சாஷ்டாங்கம் செய்ய வாரும் இயேசுவே. Oh come let us adore him, oh come let us adore him, oh come let us adore him, Christ the Lord. Hark the herald angels sing, glory to the newborn King, glory to the newborn King, glory to the newborn King, glory to the newborn King. மகிமை. Amen. யூத ராஜசிங்கமாகிய தேவனாகிய கர்த்தருக்கு, ராஜாவுக்கு, பிறந்த ராஜாவுக்கு மகிமை. Glory to the newborn King, glory to the newborn King. Amen. Hallelujah. Thank you Jesus. கர்த்தருடைய வார்த்தையை நாம் தியானிக்க போகிறோம். Amen. Hallelujah. இந்த நாளிலும் கூட தேவனாகிய கர்த்தர் 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வந்தாரு. நம்மை மீட்கும்படியாய் வந்தார். The world was void, nothing was there. ஆனால் பிதாவாகிய தேவனாகிய கர்த்தர் ஆதியிலே ஜலத்தின் மேல் அசைவாடினார். பூமி, வானம், சமுத்திரம், நட்சத்திரங்கள் எல்லாவற்றையும் உண்டாக்கினார். பிதாவாகிய தேவனாகிய கர்த்தர் மனுஷனை உண்டாக்கினார். பூமி நல்லது என்று கண்டார். He saw everything was good in the sight of the Lord. எல்லாமே நன்மை என்று கண்டார். பூமி தேவனாகிய கர்த்தர் படைத்து ஆசீர்வதித்தார். He blessed the world. He blessed all his creations. எல்லா சிருஷ்டியும் தேவனாகிய கர்த்தர் ஆசீர்வதித்தார். He blessed all the creations. அல்ல கவனிங்க வார்த்தைய. He blessed all the creations. எல்லாவற்றையும் கர்த்தர் ஆசீர்வதித்தார். பூமி ஆசீர்வதித்தார். சந்திரன், நட்சத்திரம், அப்புறம் சிங்கம், புலி, கரடி, நான் டீட்டெயிலாக சொல்லணும், எல்லாவற்றையும் blessed. நம்ம என்னெல்லாம் யோசிக்கிறோமோ, எந்த மிருகம் நமக்கு ஆபத்து என்று யோசிக்கிறோமோ, but the Lord blessed everything and he saw that everything is good. எல்லாமே நன்மை என்று அறிந்திருந்தார். மனுஷனையும் உண்டாக்கினார். நல்லது என்று கண்டார். Even a man, it's good in the sight of the Lord. ஆனா பாவம் மனுஷனுக்குள்ள பிரவேசித்தது. பாவம் மனுஷனுக்குள் பிரவேசித்தபடியினாலே all that which is good எல்லாமே ஒரு கர்ஸாய் மாறினது. Man was thrown out. பூமி வெளியில வந்தாது. மனுஷன் பாவம் பூமியிலே ஆட்கொண்டது. The sin grabbed the world. பாவம் நிறைந்த உலகமாய் மாறினது. The world was with sin. உலகம் முழுவதும் பாவம் நிறைந்தது. தேவனாகிய கர்த்தர் பார்த்தாரு. என்ன செய்தாரு? ஒவ்வொருவரையா அனுப்பினாரு. அல்லது நீங்க I'm just want to or just brief explanation கொடுக்கிறேன் before going to the word of God. ஒவ்வொருத்தையா அனுப்பினாரு. ஒவ்வொரு ஊழியர்களை அனுப்பினாரு. எல்லாரையும் அனுப்பினார்ல. மோசே அனுப்பினாரு, யோசுவாவை அனுப்பினாரு, எலியாவை அனுப்பினாரு, எலிசாவை அனுப்பினாரு. ஒவ்வொரு தீர்க்கதரிசிகளை அனுப்பினார். ஊழியர்களை அனுப்பினார். He sent all his people, all the ministers of God, சுவிசேஷத்தை அறிவிக்கும்படியாய். நோவாவை அனுப்பினார். நோவாவை அனுப்பி நோவாவிட பேச வச்சார். ஆபிரகாமை அனுப்பினார். எல்லாரையும் அனுப்பினார். அப்பா யாரு? பிதாவாகி தேவனாகி கர்த்தர். Father sent everyone to the nations for the redemption. எதுக்காகனா redemptionக்காக, ரட்சிப்புக்காக. ஐயோ, நான் அழகாய் உண்டாக்கின
என்னுடைய தேசமாகிய என்னுடைய உலகத்தை நான் அழகா உண்டாக்கினனே. I created everything so beautifully. எல்லாவற்றையும் அழகா உருவாக்கினேன். I created everything. I blessed everything. எல்லாவற்றையும் நான் ஆசீர்வதிச்சேன். எல்லாமே நன்மை என்று கண்ட. It is good என்று நெனின. இதெல்லாம் இயேசு பிதாவாகிய தேவனாகிய கர்த்தர் பேசுகிற வார்த்தைகள், அவருடைய சிந்தனையில் இருக்கிற காரியம். I created everything and I know everything is for good. But ஆனா பாவம் உலகத்துக்கு வந்துருச்சு. நான் பாவம் இல்லாத உலகமா இருக்கணும் என்று சொல்லி தானே அழகான ஒரு தோட்டத்தை உருவாக்கி I just created and நான் உலாவிக் கொண்டிருந்தனே. Oh, the sin entered into the world. Oh my God. இப்ப இவர்களை ரட்சிக்கும்படியா யார் அனுப்புறது என்று சொல்லிதான் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து he sent all the ministers of God. ஒவ்வொருத்தங்களையாய் அனுப்பினாரு. அபிரகாம் போ, சோதம் குமாரை பாரு, லோத்த பாரு. அப்புறம் நோவாவை அனுப்பினார். நோவா போய் பிரசங்கம் பண்ணாரு. No people heard it. யாருமே சடவன்ல. They never gave ears to the word of God. நோவாவின் சத்தத்திற்கு செவி கொடுக்கல, கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கல. எருமாப்பா இருந்தார்கள் ஜனங்கள். நோவாவின் குடும்பம் மட்டும்தான் காப்பாற்றப்பட்டது. So you know the story. ஒவ்வொரு ஊழியர்களையும் அனுப்பினார். மோசே அனுப்பினார், யோசுவாவை அனுப்பினார், சாமுவேல் அனுப்பினார், எலியா, எலிசா, எரேமியா, ஏசாயா, எல்லா தீர்க்கதரிசிகள், everyone came into the world to proclaim the good news of Jesus Christ, to proclaim the salvation, everything. யாருமே செவி கொடுக்கல. The world was in sin. உலகம் பாவத்துல நிறைந்திருந்தது. இந்த பாவம் நிறைந்த உலகத்திற்கு அப்பப்ப பலி செலுத்திட்டு இருந்தாங்க. அதாவது எப்படின்னா, மோசேயின் பிரமாணம் பிரகாரமாய் they just sacrificed. என்ன சாக்ரிஃபைஸ் பண்ணாங்க? ஒரு சின்ன தப்பு செஞ்சிட்டாங்க அப்படின்னா, பொய் சொல்லிட்டாங்க, இல்ல திருடிட்டாங்க, இல்ல விபச்சாரம் பண்ணிட்டாங்க, இல்ல விக்கிரக ஆராதனை பண்ணிட்டாங்க, whatever they do, அதற்கு காம்பன்சேஷன். அதுக்கு என்ன? ஒரு பலி, ஆட்டுக்குட்டி, புறாக்குஞ்சி, இப்படி ஒவ்வொன்றும் பலி செலுத்தி கொண்டிருந்தார்கள். பட் அகைன் சின். அப்படி பலி செலுத்துவாங்க. கவனிங்க, என்ன கவனிங்க? அந்த பிள்ளைங்களை பார்க்காதீங்க, கர்த்தருடைய வார்த்தையை கவனிங்க. தயவு செய்து உங்களுடைய டிஸ்டர்பன்ஸ் இருந்ததுன்னா ஜஸ்ட் டோன்ட் வரி, அப்படியே வெளில போய் உட்காந்துக்கோங்க. கான்சென்ட்ரேட் ஆன் தி வேர்ட் ஆஃப் காட். கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுங்க. இதுதான் நோவாவின் காலத்துல கூட ஜனங்க இது மாதிரி தான் செவி கொடுக்காம இருந்ததுனால தான் பேரழிவுல போனாங்க. செவி கொடுக்கணும். when you come into the church, when you come into the presence of God, give ears to the word of God. கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுப்போம். பிரசங்கம் பண்றவங்களுக்கு டிஸ்டர்பன்ஸ் ஆகும். திடீர்னு இப்படி பார்த்துட்டாங்கன்னா டிஸ்டர்பன்ஸ், மைண்ட் டிஸ்ட்ராக்ட் ஆயிடும். அந்த ஃப்ளோ, கர்த்தருடைய வார்த்தை அபிஷேகம், பரிசுத்த ஆவியானவர் பேசுகிறது தடைப்படும். அதனால தான் ப்ளீஸ் டோன்ட் பி a disturbance, a distraction in the church. இங்கே தேவனாகிய கர்த்தர் ஒவ்வொரு ஊழியர்களையும் அனுப்பி கொண்டே இருந்தார். He sent everyone into the world. ஒவ்வொருத்தையும் அனுப்பிக்கிட்டே இருக்கும்போது தேவனாகிய கர்த்தர் பரிசுத்த ஆவியானவர் ஒவ்வொன்றுக்கும் பலி செலுத்திக்கிட்டே இருந்தாங்க. ஒவ்வொரு பாவத்திற்கும் ஒரு பலி, ஒவ்வொரு பாவத்திற்கும் ஒரு பலி, a compensation. செஞ்சுட்டு ஓகே, my sin has been forgiven. ஏப்பா என் பாவம் முடிஞ்சிருச்சு, இனி நான் பாவி இல்லை, I'm very perfect. மறுபடியும் பாவம் செய்வாங்க, மறுபடியும் போயிட்டு பலி செலுத்திடுவாங்க, அப்புறம் மறுபடியும். இது எப்படி அப்படின்னா, கேத்தலிக் சர்ச்ல எல்லாம் என்ன பண்ணுவாங்க, ஆர்சில இன்னைக்கும் அதே மாதிரி தான் நடக்குது. அங்கேயும் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, எதனா பாவம் செஞ்சுட்டாங்கன்னா நேரா ஃபாதர் கிட்ட போயிட்டு, ஃபாதர் நான் கொலையே பண்ணிட்டு வந்திருக்கிறேன், என்ன மன்னிச்சிருங்க. ஃபாதர் கிட்ட கேட்பாங்க. உடனே ஃபாதர் சொல்லுவாரு, ஓகே. அவர் பார்க்க கூட மாட்டாரு. ஓகே, இனி கொலை செய்யாத, சரி உன் பாவம் மன்னிக்கப்பட்டது. கொலை செய்யாதிருப்பாயாக, களவு செய்யாதிருப்பாயாக, தேவனாகிய கர்த்தருடைய வார்த்தை பைபிள்ல போட்டு இருக்கிறது. ஆனால் இன்னும் பழைய ஏற்பாட்டு காலங்களின் பிரகாரமாகவே இன்னும் இப்படி பாரம்பரியமாய் இப்படி அனுசரித்து கொண்டு வருகிற கூட்டமும் உண்டு, மனம் திரும்பாத கூட்டமும் உண்டு. ஒவ்வொரு பாவம் செஞ்ச பிறகு ஒவ்வொரு அந்த ஃபாதர் கிட்ட போயிட்டு மன்னிப்பு கேட்ட உடனே பாவம் மன்னிக்கப்பட்டதா?
ஐயோ நோவே சான்ஸே இல்ல. பிதாவாகிய தேவனாகிய கர்த்தரிடத்துல போய் சரணடையணும். சாஷ்டாங்கமாய் விழுந்து தேவ சமூகத்துல நாம் மன்னிப்பு கேட்கணும். அப்பதான் தேவனாகிய கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. தேவனாகிய கர்த்தர் பரிசுத்த ஆவியானவர் நம்மை அறிந்திருக்கிறார், நம்முடைய பாவங்களுக்காக. அதற்கு பிறகுதான் தேவனாகிய கர்த்தர் என்ன செய்தாரு? அதற்கு பிறகு பலி செலுத்தப்பட்டு கொண்டே இருக்கிறதே, என்ன செய்வது என்று சொல்லி யோசித்தார் அப்பா. அதுக்கு ஒரு டைம் பீரியட் இருந்தது, காத்திருந்தார். a silent period. he waited. ஏசப்பா எப்பவுமே he does everything perfectly. யோசித்தார், என்ன பண்ணலாம்? ஓகே ஓகே, இதுக்கு மேல நான் எந்த ஊழியக்காரையும் எந்த யாரையும் அனுப்பினாலும் பிரயோஜனம் இல்லை. அதுக்காக தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எனக்கு கர்த்தர் பரிசுத்த ஆவியை ஞாபகப்படுத்துற ஒரு காரியம். தேவனாகிய கர்த்தர் வந்த பிறகு ஒரு ஊமையை சொன்னாரு. என்ன சொன்னார் தெரியுமா? ஒரு திராட்சை தோட்டம் இருந்துதான். அந்த திராட்சை தோட்டத்துல அந்த திராட்சை தோட்டத்தை பாத்துக்கிறதுக்கு என் தேவன் எஜமான் ஒரு 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 மனுஷனை அதை பாத்துக்க வைத்தாரு. ஒவ்வொருத்தங்களா அந்த எஜமான் என்ன செஞ்சாரு? போய் பார்த்துட்டு வா, என் தோட்டத்தை போய் பார்த்துட்டு வா, நல்லா இருக்கான்னு பார்த்துட்டு வா, அது கனி கொடுக்குதான்னு பார்த்துட்டு வா என்று சொல்லி ஒவ்வொருவரையும் அனுப்பிக்கிட்டே இருந்தாரு. ஆனா இவன் என்ன பண்ணா? அந்த பொல்லாதவன் பார்த்துக்கிறவன் இந்த வாட்ச்மேன் என்ன பண்ணா? இவன் என்ன பண்ணா? வர்றவங்க எல்லாரையும் எஜமான் அனுப்புறவரை என்ன செஞ்சான்? அடிச்சு போட்டான், காயப்படுத்தினான், என்னெல்லாம் செய்யணும்னு செஞ்சான். கடைசியா அந்த எஜமான் என்ன செஞ்சாரு? ஏன் சரி, நான் எல்லாரையும் அனுப்பி பார்த்தேன், என் தோட்டமாகி என் திருச்சபைய போய் பார்க்கறதுக்கு நான் எவ்வளோ ஊழியக்காரர்களை அனுப்பினேன், இது கனி கொடுக்குதா கனி கொடுக்கலையா என்று சொல்லி நான் ஒவ்வொருவரையும் நான் அனுப்பினேனே என்று சொல்லி என்ன செஞ்சாரு? அதை எஜமானு பார்த்தாரு, யாருமே ரெஸ்பான்ஸ் பண்ணலையே, எல்லாரையும் அடிச்சு போட்டுறானே, இந்த உலகம் இந்த பிசாசனுடைய கிரியைகள் அழித்து போடுகிறதே என்று சொல்லி அந்த எஜமான் என்ன செய்தாரு? தம்முடைய ஒரே பேரான குமாரனை, he sent his only son, அந்த தோட்டத்துக்கு அனுப்பினாரு. அனுப்பி போய் பாருப்பா, அந்த தோட்டம் எப்படி இருக்கு? காஞ்சி போயிருக்கா? கனி கொடுக்குதா? இல்ல பசுமையா இருக்கா? இந்த தோட்டக்காரன் ஒழுங்கா பாத்துக்கிறானா? போய் பாருன்னு சொல்லிட்டு அந்த எஜமான் தன்னுடைய ஒரே மகனை அனுப்பினார். அந்த ஒரு மகனையும் கூட இவன் என்ன செஞ்சான்? கொலை செஞ்சிட்டான். அதுக்கு பிறகு யார் வந்தது? எஜமானே வந்தார். அந்த எஜமானாகிய என் தேவனாகிய கர்த்தரே வந்தாரு. ஏன்னா நான் ஒவ்வொரு ஊழியக்காரனா அனுப்பினே, ஒவ்வொரு தீர்க்கதரிசியா அனுப்பினே, எல்லாரையும் அடிச்சு போட்டுட்டான். என் ஒரே பையனை அனுப்பின, அவனையும் கொலை செஞ்சுட்டான். நான் போறேன். இதுதான் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பழைய ஏற்பாட்ட என் தேவனாகிய கர்த்தர் பரிசுத்த ஆவியானவர் அதை அப்படி சுருக்கி ஒரு ஊமையாய் சொல்லிட்டாரு. He just made the Old Testament a very small parable. What a great God, la. என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சைலண்டா இருந்தாரு, யோசித்து என்ன செய்தாரு? முதல்ல தீர்க்கதரிசிகளிடத்துல சொல்ல ஆரம்பித்தார். ஏசாயா மூலமாய் சொல்லுகிறாரு, he wanted to warn the people. எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவனாகிய கர்த்தர் நமக்கு கூட நிறைய வாட்டி he warns us. ஒரு காரியம் நடக்குதோ நடக்கலையோ, இல்ல ஒரு காரியம் நடக்க போகுதோ, ஏதோ ஒரு காரியம் he warns us, நமக்கு முன்கூட்டியே தெரிவிப்பாரு. அவரோட பிள்ளைகளுக்கு அவர் தெரிவிக்காம எந்த ஒரு காரியத்தையும் செய்யவே மாட்டார். he warns. ஒன்னு அது தப்பா இருந்தா he warns it. அதே போலதான் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பழைய ஏற்பாட்டு காலங்களிலே ஒவ்வொரு ஊழியர்களை அனுப்பினார், ஒவ்வொரு தீர்க்கதரிசிகளை அனுப்பினார். ஆனால் ஜனங்கள் செவி கொடுக்கவே இல்லை. பூமி அழகாய் உண்டாக்கினார். Everything was good in the sight of the Lord, but the Lord sent all his ministers, but the people in the earth கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு செவி கொடுக்கல. என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பார்த்தார், பிதாவாகிய தேவனாகிய கர்த்தர் பார்த்தார். Oh, it's a waste of time.
நான் எல்லாரையும் அனுப்பி பார்த்தேன். ஓகே, நான் என்ன பண்ண போறேன்? யோவான் 3:14 நான் செய்ய போறேன். என்ன செஞ்சாரு? தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். அப்பா பிதாவாகிய தேவனாகிய கர்த்தர் இந்த உலகத்தை அழகா உண்டாக்குனாருங்க. He created everything for good. His creation is perfect. எல்லாத்தையும் உண்டாக்கிட்டு இட்ஸ் குட் 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 தான் சொன்னாரு. ஒரு சிங்கத்தை உருவாக்கிட்டு வாவ் இட்ஸ் குட், என் பார்வைக்கு அருமையா இருக்கிறதா சொன்னாரு. மனுஷனை உண்டாக்கிட்டு இட்ஸ் குட். But when the sin came, பாவம் உலகத்துக்கு வந்த பொழுது எல்லாமே மாறினது. The world became cursed. The world was cursed. இந்த சாபத்தை நீக்கும்படியாய் தேவனாகிய கர்த்தர் பாவத்தை நீக்கும்படியாய் ஒவ்வொரு ஊழியர்களை அனுப்பினார். ஜனங்கள் செவி கொடுக்கல. என் பிதாவாகிய தேவனாகிய கர்த்தர் தீர்மானம் செய்தார். யோவான் 3:16 படி இந்த உலகத்தை தேவனாகிய கர்த்தர் எவ்வளவாய் நேசிக்கிறார் என்பதை காண்பிக்கும்படியாய் he sent his only begotten son to this earth. குழந்தையா வந்தார். ஏசப்பா நேரா அப்படியே டைரக்டா அப்படியே ஒரு ராஜாவா வந்திருக்கலாம், இல்லாட்டி அப்படியே வந்து ஒரு 10 வயசுல வந்திருக்கலாம், இல்ல 12 வயசுல வந்திருக்கலாம், இல்ல 33 வயசுல டைரக்டா வந்திருக்கலாம். No, he came as a born baby. He came as a flesh. The word became flesh. வார்த்தை தான் இயேசு. அந்த வார்த்தை தான் மாம்சமா வந்ததுங்க. இன்னைக்கு அந்த மாம்சம் தான் மீண்டுமா என்னவாய் மாறி இருக்கு? என்னவாய் மாறி இருக்கு? வார்த்தையாய் மாறி இருக்கு. அந்த மாம்சம் வார்த்தையாய், வார்த்தை மாம்சமா வந்து மாம்சம் வார்த்தையாய் மாறி இன்றைக்கு நமக்குள்ள அவருடைய வார்த்தையாய் நமக்குள்ள வீற்றிருக்கிறார் என் தேவனாகிய கர்த்தர். The Lord became flesh and the flesh became the word and the word is God. கர்த்தருடைய வார்த்தை. கர்த்தருடைய வார்த்தை இல்லாதவன் ஜீவன் இல்லாதவன். ஆகையினால தேவனாகிய கர்த்தர் இந்த பூமிக்கு இயேசுவா பிறந்தாரு. He came. ஏன் வந்தாரு? எதற்கு வந்தாரு? Why did Jesus come into this earth? எதுக்கு வந்தாரு இயேசுவா? இன்னைக்கு எல்லாருமே கிறிஸ்மஸ் கொண்டாடுறோம். So everyone knows today is the birthday of Jesus. இயேசுவா பிறந்தாரு. Okay? So 7000 ஆண்டுகளுக்கு முன்பாக, before 2000 years ago, 2000 சொல்லக்கூடாது, 2023 years ago, என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்தார். Why did he come? ஏன் வந்தார்? பாவிகளை ரட்சிக்கும்படியாய் வந்தார். மனுஷகுமாரனாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வந்தார் பாவிகளை ரட்சிக்கும்படியாய். யாரு பாவி? நாம் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்களாய் இருக்கிறோம். ஆகையினால நாம் இருக்கிறபடினாலே நம்ம மீட்கும்படியாக தான் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வந்தாரு. ஏசப்பா இந்த உலகத்துக்கு ஏன் வந்தார் அப்படின்னு கேள்வி கேட்டோம்னா, ஏசப்பா இந்த உலகத்துக்கு ஆசீர்வதிக்கும்படியாக வந்தாரு. ஏசப்பா இந்த உலகத்துக்கு ஒரு இதுவா வந்தார் அதுவா வந்தார் இல்ல. He came to save the sinner and he came to be an example. ஒரு முன்மாதிரியா இருக்கும்படியாகவும் வந்தாரு. அவருடைய செயல்கள் எல்லாம் பாருங்க, it is an example for us. இப்படி இருக்கணும், இப்படி வாழணும், இப்படி ஊமைகளை சொல்லி போதித்து நம்மை நடத்தி இருக்கிறார். ஆகையினாலே இந்த உலகம் கர்ஸா இருந்தபடினாலே எத்தனையோ பலிகள் செலுத்தப்பட்டது. இதுதான் ஒரு பெரிய விஷயமே. ஒவ்வொரு பழைய ஏற்பாட்டு காலங்களிலே for every sin there was a sacrifice. இன்றைக்கும் பழைய ஏற்பாட்டு காலத்தின்படி இன்றைக்கும் சில பேர் அதை செய்து கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கும் பாரம்பரிய ஆர்த்தடாக்ஸ் பீப்பிள் still they are doing it. ஒவ்வொரு பாவத்திற்கும் ஒவ்வொரு பலிகள் செலுத்தப்பட்டது. ஒவ்வொரு பாவம் செய்துட்டு ஃபாதர் கிட்ட போயிட்டு மன்னிப்பு கேட்கிறது.
இது எல்லாம் மன்னிப்பு, இது எல்லாம் சாக்ரிஃபைஸ். அதனாலதான் தேவனாகிய கர்த்தர் என்ன செஞ்சாரு, இனி சாக்ரிஃபைஸ் கிடையாது, இனி பலி கிடையாது, உனக்கு ஒரே ஒரு பலி தான் இனி செலுத்தப்பட போகிறது. You don't have to come and sacrifice any animals or any birds or whatever it is, because I am going to be the sacrifice for you. உனக்கு நான் தான் என்னவா இருக்க போறேன், பலியா இருக்க போற என்று சொல்லிதான் அந்த பலி உலகத்துக்கு வந்தது. The sacrifice came into the world for you and for me. எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவனாகிய கர்த்தர் பரிசுத்த ஆவியானவர் இந்த உலகத்துக்கு வந்தது நம்மளை ரட்சிக்கும்படியாய் மாத்திரமல்ல, இன்னொரு ஒரு காரியத்தை நமக்கு செய்யும்படியாய் வந்திருக்கிறார். என்னத்தை கொடுக்க வந்திருக்கிறார், நித்திய ஜீவனை கொடுக்க வந்திருக்கிறார். ஒன்னு நம்மளை மீட்கும்படியாய், இரண்டாவது நித்திய ஜீவனை கொடுக்கும்படியாய். For what purpose Jesus came into this world? To save the sinner, for the redemption, and to give the eternal life. யாராவது கேட்டாங்க சொல்லுங்க, ஏசப்பா ஏன் வந்தார் இந்த உலகத்துக்கு? Why did Jesus come to this earth? He came to save you and me. உங்களையும் என்னையும் ரட்சிக்கும்படியா மனுஷகுமாரன் இந்த உலகத்துக்கு வந்தாரு. உங்களுக்கும் எனக்கும் நித்திய ஜீவனை கொடுக்கும்படியா மனுஷகுமாரன் ஆகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வந்தாரு. அவருடைய வருகை நிறைவேறினதா? என்னோட கேள்வி, क्वेश्चन மார்க். சொல்லுங்க, அவருடைய வருகை, முதல் வருகை நிறைவேறினதா? ஒன்னு பாவிகளை ரட்சிக்கும்படியாய் வந்தாரு, ரெண்டாவது நித்திய ஜீவனை கொடுக்கும்படியாய் வந்தார். அவருடைய முதல் வருகையுடைய டார்கெட்னு சொல்லலாம். என்ன, இந்த டார்கெட் நிறைவேறினதா? நோ. வை? நோனா வை? Why is still not happened? ஏன் இன்னும் அவருடைய ஏசப்பாவுடைய அவர் வந்த நோக்கமே அதுக்காக தானே வந்தாரு. இன்னும் அது ஏன் நிறைவேறல? அதை நிறைவேறுவதற்கு என்ன செய்யறாரு, காத்திருக்கிறார். சரி, ஓகே. இப்பொழுது கர்த்தருடைய வசனத்துக்கு நேரா போவோம். எடுத்து வாசிப்போம். லூக்கா 2:8-12 வாசிப்போம். அப்பொழுது அந்த நாட்டிலே மேய்ப்பர்கள் வயல்வெளியில் தங்கி ராத்திரியிலே தங்கள் மந்தையை காத்து கொண்டிருந்தார்கள். அவ்வேளையில் கர்த்தருடைய தூதன் அவர்களிடத்தில் வந்து நின்றான். கர்த்தருடைய மகிமை அவர்களை சுற்றிலும் பிரகாசித்தது. அவர்கள் மிகவும் பயந்தார்கள். தேவதூதன் அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். பிள்ளையை துணிகளில் சுற்றி முன்னணையிலே கிடத்தி இருக்க காண்பீர்கள். இதுவே உங்களுக்கு அடையாளம் என்றான். ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இங்க 10 வசனத்தை வாசிப்போம். தேவதூதன் அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். இது எல்லா ஜனத்திற்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். என்ன நற்செய்தி? உலகத்திலேயே the first நற்செய்தி. நற்செய்தினா என்ன அர்த்தம்? இங்கிலீஷ்ல என்னது? Good news. The only good news in the world. நமக்கு எல்லாருக்குமே என்ன சொல்லுவாங்க? எனி குட் நியூஸ், ஏதாவது நல்ல செய்தியா அப்படி இப்படி கேட்பாங்கல்ல. எல்லாவற்றையும் பார்க்கிலும் the world first good news, உலகத்தின் முதல் குட் நியூஸ், முதல் நற்செய்தி என்ன? இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். The first good news of the world is the Savior is born in the city of David. இதுதான் good news. இதுதான் முதல் நற்செய்தி. நான் உங்களுக்கு முதல்ல சொன்ன ஏசப்பா பிறந்தது நோக்கம் 2 காரியம். ரெண்டாவது, உலகத்திலேயே the first good news is what? லூக்கா 1 அதிகாரம் 2 அதிகாரம் 10 வசனம். எல்லா ஜனத்திற்கும். It is not only for Christians. கிறிஸ்தவர்களுக்கு இல்ல. No, எல்லா ஜனத்திற்கும், the whole world. ஏசப்பா he didn't come only for the Christian. ஒரு குறிப்பிட்ட ஜனத்திற்கு, ஒரு குறிப்பிட்ட மதத்திற்கு மாத்திரம்தான் ஏசப்பா இந்த உலகத்துக்கு வந்தாரே இல்ல. He came for the world because the world was created by him.
உலகம் அவரால சிருஷ்டிக்கப்பட்டபடினாலே என் தேவனாகிய கர்த்தர் இந்த உலகத்துக்கு வந்தாரு. உலகத்தை மீட்கும்படியாய், ரட்சிக்கும்படியாய், நித்திய ஜீவனை கொடுக்கும்படியாய் இந்த உலகத்துக்கு வந்தாரு. He came, he created the world. ஆகையினாலதான் இந்த உலகத்திற்கே ஒரு நற்செய்தி என்ன? The whole good news for the whole world is Jesus Christ is born in the city of David. தாவீதின் ஊரிலே என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன செய்திருக்கிறார்? 11 வசனத்துல, இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர், கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு எங்க பிறந்திருக்கிறாரு? தாவீதின் ஊரில் பிறந்திருக்கிறார். பக்கத்துல கரங்களை பிடிச்சு சொல்லுங்க, இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்களே. நீங்க உங்களை பார்த்து சொல்லுங்க, உங்களுக்காக இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். சத்தமா சொல்லுங்க. தம்பிகளா, கையை பிடிச்சு சொல்லுங்க, உனக்காக இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உனக்காக தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். ஆமென், ஹalleluya. எஸ், உனக்காக, உங்களுக்காக பிறந்திருக்கிறார்ல. He is born for you and me. Amen. Hallelujah. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. தேவனாகிய கர்த்தர் நம்ம இந்த உலகத்திற்கு வந்து நம்ம மீட்கும்படியாக வந்தார். மத்தேயு 2ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை வாசிப்போம். எப்படி இந்த சாஸ்திரிகளை குறித்து வாசிங்க. மத்தேயு 2:11. அவர்கள் அந்த வீட்டுக்குள் பிரவேசித்து பிள்ளையையும் அதன் தாயாகிய மரியாளையும் கண்டு சாஷ்டாங்கமாய் விழுந்து அதை பணிந்து கொண்டு. கவனிங்க, அவர்கள் அந்த வீட்டுக்குள் பிரவேசித்து, யாரு வந்தாங்க? சாஸ்திரிகள் வந்தாங்க. சாஸ்திரிகள் யாரு? இங்கிலீஷ்ல உங்களுக்கு பேர் என்ன? சயின்டிஸ்டா? சொல்லு. பிஷப்பா? பிஷப்பு, ரெவரண்ட். இந்த காலத்துல தான் பிஷப்புங்க, அப்போஸ்தலர் நிறைய பேர் வந்தாங்க. யாரு 3 பேர்? யாரு? சொல்லுங்க. ராஜாக்களா 3 பேரும்? இது வரைக்கும் நானும் அப்படிதான் யோசிச்சுட்டு இருந்தோம் சின்ன வயசுல. நான் கூட 3 ராஜாக்கள் வராங்க, எடுத்துட்டு வந்து கொடுக்குறாங்க அப்படின்னு. நம்ம டிராமா போடும்போது கூட என்ன பண்ணுவோம்? ராஜா மாதிரி கிரீடெல்லாம் போட்டு இல்ல இப்படிதான் பண்ணிட்டு இருந்தோம்ல. Who are the 3 people? Astrologers. Point of correct. Yes. ஒரு பாயிண்ட்ல கரெக்ட். They are astrologers. Wise men. சாஸ்திரிகள். Astrologers. இவங்க சாஸ்திரிகளுக்கு என்ன தெரியும்? எந்த நேரத்துல எந்த நிலா வரும், எந்த நட்சத்திரம் வரும். இப்ப நிறைய பேருக்கு தெரியுதுல்ல இந்த நட்சத்திரம், ஆல் தி ஸ்டார் சைன்ஸ். ஓகே, இப்படி சைன்ஸ், அடையாளங்கள். ஓகே, அந்த அடையாளங்களை காண்பிக்கிற அந்த ஞானிகள், சாஸ்திரிகள், இவர்கள் தான் மூவர் வந்தாங்க. சோ அவங்களுக்கு தெரியும். இன்றைக்கு கூட பாருங்களேன், நமக்கு எப்படி தெரியும்? பேர் என்ன, இது அமாவாசை பௌர்ணமிலாம் ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். இந்த ரம்ஜான், அப்புறம் வந்து இந்த பிறை அந்த பிறை, இதெல்லாம் எப்படி கண்டுபிடிக்கிறாங்க? இஸ்ரேல்ல கூட பாருங்களேன், ரோஷ் ஹஷானா எதை பேஸ் பண்ணி கண்டுபிடிப்பாங்கன்னா நிலாவை பேஸ் பண்ணி தான் கண்டுபிடிப்பாங்க. அதாவது the feast of trumpet இருக்குல்ல, எக்கால பண்டிகை. நம்ம டேட்ல பார்த்திருப்போம். நீங்க கூட இந்த வருஷம் கேலண்டர்ல பாருங்க, இந்த வருஷத்துல ரோஷ் ஹஷானா வேற டேட்டா இருக்கும், எக்கால பண்டிகை அடுத்த வருஷம் வேற டேட்டா இருக்கும். ஆனா கிறிஸ்துமஸ் மட்டும் பாருங்க, ஒவ்வொரு வருஷமும் டிசம்பர் 25 தான் இருக்கும். கிறிஸ்துமஸ் மாறவே மாறாது. ஏன்னா இந்த கேலண்டர் யாருடையது? இப்படி மாறி மாறி வரும். இட் இஸ் ஆல் பிகாஸ் பேஸ்ட் ஆன் எது? நிலா ஓடிவா பேஸ் பண்ணி தான் இருக்கு. ஓகே, அண்ட் தி ஸ்டார்ஸ். அதே போலதான் இந்த சாஸ்திரிகள் அந்த நட்சத்திரத்தை பார்த்தாங்க. they saw the star. it shows ஒரு ராஜா பிறந்திருக்கிறார். ராஜா பிறந்த நட்சத்திரம் வரும். என்ன அது வேற மாதிரி, அது அவங்களுக்கு தெரியும். என்ன சாஸ்திரியர்களுக்கு தெரியும் அது என்ன மாதிரி நட்சத்திரம்னு.
and they saw the star. பார்த்தாங்க, ஓ ராஜா பிறந்திருக்கிறாரு. சோ இந்த ராஜா மகிமையின் ராஜா என்று சொல்லி முதல் அடையாளத்தை பார்த்தது யாரு? இயேசுவை அறியாத சாஸ்திரியர்கள். அதனாலதான் அவங்க என்ன செஞ்சாங்க, உடனே they brought the gifts. அவர்கள் அந்த வீட்டுக்குள் பிரவேசித்து பிள்ளையும் அந்த தாயாகிய மரியாளையும் கண்டு சாஷ்டாங்கம் செய்ய வாரும், சாஷ்டாங்கம் செய்ய வாரும் இயேசுவே. சாஷ்டாங்கமாய் விழுந்து, யோசித்து பாருங்க, சாஸ்திரியர்கள் கிழக்கிலிருந்து, ஏன்னா சில பேர் என்ன சொல்றாங்க, கிழக்குனா மேபி ஃப்ரம் இந்தியால இருந்து கூட போயிருப்பாங்க அப்படின்னு. இந்தியா ஈஸ்ட்ல இருக்கல எல்லாமே போனாங்க. அரேபியா, இந்தியா, சவுதி, இப்படிப்பட்ட இந்த இந்த இஸ்லாமிய தேசங்கள்ல இருந்து, இந்தியாவில இருந்து, கிழக்குல இருந்து இந்த சாஸ்திரிகள் வந்து அந்த வீட்டுக்குள்ள, எந்த வீட்டுக்குள்ள போனாங்க? மாட்டுக்கொட்டையிலே இயேசு ராஜா மனிதனாகவே. from the east they traveled. எத்தனை நாள் பிரயாணம் தெரியாது. ஆனா எதற்காக போனாங்க? அந்த நட்சத்திரமாகிய என் தேவனாகிய கர்த்தரை பார்க்கும்படியாக அவர்கள் பிரயாணப்பட்டு போய் அவரை பணிந்து கொண்டு. அந்த ராஜா, அவங்க யோசிச்சிருக்கலாம்ல, ஒரு ராஜா என்னடா இந்த இடத்துல பிறந்திருக்கிறாரேன்னு. they didn't care about that. என்ன இந்த ஒரு மாட்டு இந்த கொட்டையில பிறந்திருக்கிறாரே, அவரு இந்த மாதிரி ஒரு ஸ்டேபிள்ல பிறந்திருக்கிறாரே. நோ, they came. அவங்களுடைய நோக்கம் என்ன? ராஜா படுத்திருக்கிறது யாரு? ராஜா. அந்த ராஜாவை பார்க்க தான் போனாங்க ஒழிய ராஜாவை சுத்தி இருக்கிற சூழ்நிலையை பார்க்க போல. பணிந்து கொண்டார்கள், சாஷ்டாங்கமாய் விழுந்து அதை பணிந்து கொண்டு தங்கள் பொக்கிஷங்களை திறந்து பொன்னையும் தூபவர்க்கத்தையும் வெள்ளை போலத்தையும் அதற்கு காணிக்கையாக வைத்தார்கள். இது ஒவ்வொன்றுக்கும் ஒரு ஒரு அர்த்தங்கள் இருக்கு, அதெல்லாம் ஒரு பெரிய பிரசங்கம். பட் they came and gave the gifts, gold, frankincense, myrrh. இந்த மாதிரி 3 விதமான ஆசீர்வாதங்களை தேவனாகிய கர்த்தருடைய சமூகத்துல வைத்தார்கள். ஆனா தேவனாகிய கர்த்தருக்கு அதை செலுத்தினார்கள். It is a great blessings which came to Jesus Christ. யூத ராஜசிங்கம். சரி, அடுத்தது நம்ம வாசிக்க போகிறோம். இன்னைக்கு ஏசப்பா பயப்படாதிருங்கள் என்று சொன்னாரு. ஏன்னா நம்மளை பார்த்து கூட, எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்முடைய ஒவ்வொரு வாழ்க்கையிலையும் ஒரு பயம் என்று இருக்கு. எத்தனை பேருக்கு பயமே இல்லை அப்படின்னு இருக்கிறவங்க யாராவது இருக்கீங்களா? எனக்கு பயமே இல்லை, ஐ டோன்ட் ஃபியர் அபவுட் எனிதிங் இருக்காங்க, ஒருத்தங்க இருக்காங்க. வெரி குட். சரி, பயமே இல்லை. என் எதிர்காலத்தை குறித்து பயம் இல்லை, என் சூழ்நிலையை குறித்து எனக்கு பயம் இல்லை, என் வியாதியை குறித்து எனக்கு பயம் இல்லை, இல்லைன்னா whatever it is எனக்கு கொஞ்சம் கூட பயம் இல்லை சொல்றவங்க யாருமே இருக்க முடியாது. எங்கேயோ ஒருத்தங்க 2 பேர் ஏசப்பாவோடு கூட ரொம்ப நெருங்கி இருந்தா அவங்களுக்கு they don't care மாஸ்டரா இருப்பாங்க. they will not fear about anything. ஆனா ஒவ்வொரு மனுஷனுக்கும் என்ன இருக்கும்? ஒரு குட்டி பயமாவது இருக்கும், குட்டி பயமாவது இருக்கும். படிப்புல பயம் இருக்கும், எதிர்காலத்தை பயம் இருக்கும், வேலை செய்த பயம் இருக்கும், பிசினஸ்ல பயம் இருக்கும், எல்லாத்துமே பிசாசுக்கு பயம் இருக்கும், செய்வினை பிள்ளை சூன்யத்துக்கு பயம் இருக்கும், மனுஷனுக்கு பயம் இருக்கும், அப்பாவை பார்த்து பயம் இருக்கும், அம்மாவை பார்த்து பயம், எல்லா பயமும் இருக்கும். ஆனா பிசாசுடைய சூழ்நிலைக்கு தான் நிறைய பேர் பயப்படுவாங்க. ஆனால் தேவனாகிய கர்த்தர் இங்கே இந்த கிறிஸ்துமஸ் நாளிலும் கூட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோட பிறப்பின் பொழுது அவர் 3 பேரை பார்த்து சொன்னாங்க இந்த வார்த்தை, பயப்படாதிருங்கள். Do not fear. Do not fear. பைபிள்ல எல்லா இடங்களும் நிறைய இடத்துல சொல்லுவாங்க. 365 நாளும் ஏசப்பா சொல்லியிருக்கிறாரு பயப்படாதிருங்கள், பயப்படாதிருங்கள் என்று வேத வசனம் சொல்லுகிறது. ஆனால் இன்றைக்கு கிறிஸ்துமஸ் இந்த நாளிலே, ஏசப்பாவுடைய பிறப்பின் இந்த நாளிலே அவர் 3 இடத்துல அவர் சொல்லியிருக்கிறாரு பயப்படாதிருங்கள். Do not fear. பாப்போம், அந்த 3 வசனங்களை பார்த்து முடிப்போம். 1 எடுத்துக்கொள்ளுங்க, யாரை பார்த்து சொன்னாரு? ஓகே,
லூக்கா எழுதின சுவிசேஷம் முதல் அதிகாரம் 30-33 படிங்க. தேவதூதன் அவளை நோக்கி, இங்க வாசிக்கிறோம் மரியாளை. ஓகே, தேவதூதன் அவளை நோக்கி, மரியாளே, ஃபர்ஸ்ட் பயப்படாதிருங்கள். யாரை பார்த்து தேவதூதர் என்று சொன்னா, பிதாவாகிய தேவனாகிய கர்த்தர் அனுப்பின தூதன். The God, the Almighty Adonai, Jesus Christ. யாரை பார்த்து முதல்ல சொல்றாரு? மரியாளை பார்த்து சொல்றாரு. என்ன சொல்றாரு? பயப்படாதே, 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 வலங்கரத்தாலே பாதுகாப்பேன் என்றதாலே ஸ்தோத்திரம். சரணத்தை லாஸ்டா பாடல. என்ன? பயப்படாதே. ஃபர்ஸ்ட் என்ன சொன்னாரு? பயப்படாதே. என்னது? நீ தேவனிடத்தில் கிருபை பெற்றாய். Wow, you have found favor in the eyes of the Lord. தேவனிடத்திலிருந்து கிருபை பெற்றாய். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்க கூட உங்க வாழ்க்கையில என்ன பயம் வந்தாலும் ஏசப்பா இந்த நாளில உங்களுக்கு சொல்றாரு, பயப்படாதே. நீ தேவனிடத்திலிருந்து என்ன பெற்றிருக்கிற? கிருபை பெற்றிருக்கிற. You have found favor in the eyes of the Lord. யாருடைய தயவு இல்லைன்னா கூட அவருடைய தயவு நமக்கு நிச்சயமாய் வேண்டும். அவருடைய கண்களில் இருந்து நமக்கு கிருபை வேணும். அவருடைய கண்களில் இருந்து ஒரு ஃபேவர் வேணும். ஃபேவர். Ask for the கிருபை. Lord, I need your தயவு. I need your தயவு Lord. எனக்கு உங்க தயவு வேணும். மரியாளுக்கு தேவனாகிய கர்த்தருடைய கண்களில் இருந்து கிருபை கிடைத்தது. ஆகையினால் சொல்றாரு, பயப்படாதே. மரியாளே பயப்படாதே, சகோதரியை பயப்படாதே, சகோதரனே பயப்படாதே. நீ தேவனிடத்தில் என்ன பெற்றிருக்கிறாய்? கிருபை பெற்றிருக்கிறாய். நீ கிருபை பெற்றபடினாலதான் இன்றைக்கு நீ தேவ சமூகத்துல உயிரோட உட்கார்ந்துட்டு இருக்கிற. நான் நிற்பது, நான் நிர்மூலமாக இருப்பது யாருடைய கிருபை? அப்பாவுடைய சுத்த கிருபை. அந்த கிருபை தான் நமக்கு இருக்கிறபடினாலதான் இன்றைக்கு கர்த்தர் சொல்லுகிறார், பயப்படாதே. மரியாளை பார்த்து சொன்னார். அடுத்தது யாரை பார்த்து சொன்னாரு? வாசிப்போம். லூக்கா எழுதின சுவிசேஷத்துல, மத்தேயு எழுதின சுவிசேஷத்துல முதல் அதிகாரம் 20ஆம் வசனம். அவன் இப்படி சிந்தித்துக் கொண்டிருக்கையில், அவன் முதல்ல அங்க அவள் பார்த்தோம்ல, மரியாள். இங்க அவள்னா யாரு? யோசேப்பு. யாரு? சொல்லுங்க எல்லாரும். யோசேப்பு யாரு? யோசேப்பு யாரு? மரியாளோட வீட்டுக்காரன். ஓ மை காட், மரியாளோட வீட்டுக்காரு. நல்லா இருக்கு டயலாக். ஓகே, மரியாளோட வீட்டுக்காரு அப்படின்றீங்க. ஓகே, மரியாளுக்காக நியமிக்கப்பட்டவர், மரியாளுக்காக நியமிக்கப்பட்டவர், அவ்வளவுதான். ஏசப்பாக்கு ஒரு கார்டியனா இருந்தார், அவ்வளவுதான். கார்டியன்னா ஒரு வளர்க்கிற வரைக்கும் இருந்தார். பட் ஆனா அவருக்கு ஏசப்பாக்கு அப்பா பிதாவாகிய தேவனாகிய கர்த்தர், என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பரிசுத்த ஆவியினாலே பிறந்தார். He was born in spirit. So பிதாவாகிய தேவனாகிய கர்த்தர் தான் அவருக்கு அப்பா எல்லாமே. ஏன்னா யோசேப்பு மரியாளுக்காக நியமிக்கப்பட்டிருந்தார். நியமிக்கப்பட்டதா என்கேஜ்மெண்ட் ஆயிருந்தது. ஓகே, என்கேஜ்மெண்ட் ஆயிருந்தது. இப்ப நிச்சயதார்த்தம் ஆயிருந்தது. பார்த்தாரு மரியாள திடீர்னு பிரெக்னன்ட் ஆயிட்டாங்க. குழந்தை பிறகு போகுது. யோசிப்ப பார்த்தாரு, என்னடா இது? ஓகே, மரியாளை நம்ம அவமானப்படுத்த கூடாது. ஆனா மரியாளிடத்துல உற்பத்தி ஆயிருப்பது பரிசுத்த ஆவியினால் உண்டான. ஆமா. சோ அதனால யோசிப்பு நீதிமானா இருந்தபடியினாலே யாருக்குமே தெரியாம மரியாளை தள்ளி வைக்கணும்னு யோசித்தார். ஓகே, சரி. இங்க யோசிப்பை பார்த்து தேவதூதன் சொல்றாரு. என்ன சொல்றாரு? கர்த்தருடைய தூதன் அவன் இப்படி சிந்தித்துக் கொண்டிருக்கையில் யோசேப்பு was thinking, என்ன பண்ணலாம், என்ன பண்ணலாம், எப்படி மரியாளை இது பண்ணலாம், அந்த என்கேஜ்மெண்ட் நிச்சயதார்த்தத்தை எப்படி பிரேக் பண்ணலாம், யாருக்குமே தெரியாம அந்த அம்மாவை எப்படி தள்ளி வைக்கலாம், அவங்களை அவமானப்படுத்த கூடாது, என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காரு. சிந்தித்துக் கொண்டிருக்கையில் கர்த்தருடைய தூதன் சொப்பனத்தில் அவனுக்கு சொப்பனத்திலே யோசேப்புக்கு காணப்பட்டு, தாவீதின் குமாரனாகிய யோசேப்பே. பத்திலா, யோசேப்பு யாருடைய வம்சம்? தாவீதின். மரியாள் யாருடைய வம்சம்? சரி, என்னோட கேள்வி. சரி,
யோசிப்பு மரியாள் இவங்க 2 பேரும் நம்ம சொல்றோம்ல, இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் ரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். ஏசாவை பார்த்து என்ன சொல்றோம்? தாவீதின் குமாரனாகிய என்னது? தாவீதின் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவே. ஓகேவா? the son of David. சரி, இப்போ நான் கேட்குற கேள்வி, மரியாள் யோசேப்பு இவங்க 2 பேரும் தாவீதுடைய வம்சத்திலேருந்து வந்தது யாரு? 2 பேரும் 2 பேருமா? 2 பேரும் தாவீதுடைய வம்சத்துல வந்தவங்களா இல்லையா? சொல்லுங்க. தாவீதின் வம்சத்துல வந்தது 2 பேருமான்னு கேட்கிறேன். சரி, நீங்க போய் படிச்சு மத்தேயுல என்ன பண்ணுங்க, முதல் அதிகாரம் அப்படியே படிங்க. அப்படியே படிச்சுட்டு வந்தீங்கன்னா உங்க ஃபர்ஸ்ட் அதிகாரம் தான், அங்கேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் யாரு தாவீதுடைய வம்சத்துல இருந்து வந்தாங்க என்று சொல்லி. மரியாள் வந்தாங்களா? 2 பேருமே வந்தாங்களா அப்படின்னு நீங்க கண்டுபிடிச்சு என்னமா யாரு? ஏன் இங்க போட்டிருந்தனால சொல்றீங்களா? ஆஹா செம்ம. ஓகே, நோ, இது போட்டதுனால சொல்லக்கூடாது. மரியாள் தான் தாவீதின் வம்சத்துலேருந்து வந்திருக்கலாம், அதுக்கும் ஒரு ஆதாரம் இருக்கும் பைபிள்ல, கண்டுபிடிங்க. சரி, இங்க என்ன சொல்றாரு? தாவீதின் குமாரனாகிய யோசேப்பே, உன் மனைவியாகிய மரியாளை சேர்த்துக் கொள்ள ஐயப்படாதே. ஐயப்படாதேன்னா என்ன அர்த்தம்? பயப்படாதே. Do not fear. உன் மனைவியாகிய மரியாளை நீ சேர்த்துக்கொள்ள என்ன செய்யாத? பயப்படாத. ஏனா அவர்களிடத்தில் உற்பத்தியா இருக்கிறது பரிசுத்த ஆவியினால் உண்டானது. கவனிங்க கவனிங்க கவனிங்க. யார் மூலமாய் தேவனாகிய கர்த்தர் இந்த உலகத்துக்கு வந்தார்? மரியாள் மூலமாய் வந்தார். ஆனால் யார் மூலமாய் வந்தார்? உற்பத்தியானது யாரால? அதற்கு ஆதாரம் எங்க இருக்கு? மத்திய 2ஆம் அதிகாரம் 1ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்துல இருக்கு. அதுல உற்பத்தியா இருப்பது பரிசுத்த ஆவியினால் உண்டானது. ஆகையினால யோசேப்பை பார்த்து சொல்றாரு, பயப்படாதே. நீங்களும் கூட பயப்படாதீங்க. ஏதாவது டிசிஷன், யோசேப்பு டிசிஷன் எடுக்கிறதுக்கு பயந்தார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்க கூட டிசிஷன் என்ன தெரியுமா? தீர்மானம். நீங்க கூட ஏதாவது தீர்மானம் எடுக்கிறீங்க, ஒரு பெரிய தீர்மானம் எடுக்கணும், உங்களுடைய வேலையில இல்லை உங்களுடைய பிசினஸ்ல, உங்களோட திருமண காரியங்கள்ல, ஒரு மற்ற காரியங்கள், எந்த ஒரு காரியத்திலையும் ஒரு தீர்மானம் எடுக்கணும் என்று சொல்லி பயந்து கொண்டு நடுங்கி கொண்டு தீர்மானத்தை எடுப்பதற்கு யோசிக்காதீங்க, துணிந்து கால வைங்க. அதான் சொல்றாரு, யோசிப்புக்கு சொல்றாரு, பயப்படாதே. நீ என்ன யோசிச்சுக்கிட்டே இருக்கிற? யோசிச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா வேலைக்கு ஆகாது. யோசிச்சுக்கிட்டே இருந்தா வேலைக்கே ஆகாது. பயப்படாதே. உன் மனைவியாகிய மரியாதை சேர்த்துக்கொள்ள பயப்படாத. Come on, because I have done it. பரிசுத்த ஆவியானவர் கிரியை செய்திருக்கிறார். அவர்களுக்குள்ள இருப்பது பரிசுத்த ஆவியினால் உண்டானது. So my dear brother and sister, do not fear for take any decision in your life. எந்த தீர்மானம் எடுப்பதற்கு பயப்படாதீங்க. ஏன்னா உங்களுக்குள்ளே பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறபடினாலே உங்களுக்குள்ள வருகிறது எல்லாமே யாரால உண்டாயிருக்கும்? தேவனால் உண்டாயிருக்கும். 3வது யாரை பார்த்து சொன்னாரு? வாசிக்க கேட்போம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 8-11 வாசிக்க கேட்போம். அப்பொழுது அந்த நாட்டிலே மேய்ப்பர்கள் வயல்வெளியில் தங்கி ராத்திரியிலே தங்கள் மந்தையை காத்து கொண்டிருந்தார்கள். இது யாரு? இப்போ மேய்ப்பர்கள், shepherds. ஓகே, shepherds சொல்றாரு. என்ன சொல்றாரு? வாசிக்க கேட்போம். வாசிங்க. அவ்வேளையில் அப்பொழுது அந்த நாட்டிலே மேய்ப்பர்கள் வயல்வெளியில தங்கி ராத்திரியிலே தங்கள் மந்தையை காத்து கொண்டிருந்தார்கள். ராத்திரியிலே தங்கள் மந்தையை காத்து கொண்டிருந்தார்கள். ஏன் ராத்திரியில மந்தையை காத்து கொண்டிருந்தாங்க? ராத்திரியில கூட மந்தையை காத்து கொண்டிருந்தார்கள். இன்றைக்கும் மேய்ப்பர்கள் என்ன செய்யறாங்க தெரியுமா? ராத்திரியிலே மந்தை தூங்கி கொண்டிருக்கும் பொழுது மேய்ப்பர்கள் காத்து கொண்டிருக்கிறார்கள் தேவ சமூகத்துல. உங்களுடைய மேய்ப்பரும் கூட அப்படிதான். நீங்களும் நானெல்லாம் நல்லா தூங்கிட்டு இருப்போம் வீட்டுல, ஆனா உங்களுடைய மேய்ப்பர் இன்னும் இந்நாள் வரைக்கும் மந்தை என்ன செய்யறாங்க? காத்து கொண்டிருக்கிறாங்க. அதுதான் ஒரு நல்ல மேய்ப்பனுக்கு அடையாளம்.
இங்கேயும் கூட அந்த மேய்ப்பர்கள் என்ன செய்யறாங்க, ஆடெல்லாம் நல்லா தூங்குது, உல்ஃப் வந்துரும், என்ன சிங்கம் வந்துரும், ஏதாவது வந்து ஒரு ஆட்டுக்குட்டிய புடிச்சுக்கிட்டு போயிடும். அதனால அந்த மேய்ப்பர் என்ன செய்யறாரு, மந்தையை காத்து கொண்டே இருக்கிறார். He's taking care of the sheep. Okay, அடுத்தது. அவ்வேளையில் கர்த்தருடைய தூதன் அவர்களிடத்தில் வந்து, அவ்வேளையில் ஆடெல்லாம் தூங்குது, மேய்ப்பர்கள் காத்து கொண்டு இருக்கிறார்கள். அவ்வேளையிலே கர்த்தருடைய தூதன் அவர்களிடத்தில் வந்து நின்னாங்க. Angels came and stood before the shepherds. and என்ன சொல்றாங்க, கர்த்தருடைய மகிமை அவர்களை சுற்றிலும் பிரகாசித்தது. பாருங்க, இயேசுவோட மகிமை என்ன செஞ்சது, பிரகாசித்தது. சரி, பிரகாசித்தது. அவர்கள் மிகவும் பயந்தார்கள். மேய்ப்பர்கள் என்னங்க, மிகவும் பயந்தாங்க. என்னடா இது, இவ்வளோ பெரிய பிரகாசம் இருட்டுல. அந்த காலத்துல என்ன ஸ்ட்ரீட் லைட் வந்திருக்கும், ஸ்ட்ரீட் லைட்டும் கிடையாது, எந்த லைட்டும் கிடையாது. இருட்டுல அவர்கள் அந்த குகைக்குள்ள, இன்றைக்கு பாத்தீங்கன்னா இஸ்ரேல்ல ஒரு இடம் இருக்கும், அந்த இடத்துல ஒரு குகை இருக்கும். அந்த குகைக்குள்ளதான் அந்த மேய்ப்பர்கள் ஆடுகளை மேய்த்து அதுக்குள்ளதான் தங்க விட்ட இடம் இருக்கு. இந்த இடத்துல மேய்ப்பர்கள் தூங்கி கொண்டு ஆடுகள் தூங்கி கொண்டு இருக்கிறது. மேய்ப்பர்கள் விழித்து காத்திருக்கிறாங்க. திடீர்னு தேவதூதன் வந்து இறங்குறாங்க. சுத்திலும் லைட் வீசுது, பிரகாசிக்குது. உடனே மேய்ப்பர்களுக்கு என்ன ஆயிடுச்சு, மிகவும் பயந்தார்கள். ஓ மை காட், வாட் இஸ் திஸ்? எல்லாம் மேய்ப்பர்கள் பேசிக்கிட்டாங்க, என்ன அது இப்படி இருக்கு அப்படின்னு. தேவதூதன் அவர்களை நோக்கி, உடனே தேவதூதன் அவர்களை நோக்கி சொல்றாரு, பயப்படாதிருங்கள். இங்கதான் பயப்படாதிருங்க. Do not fear my dear shepherds, do not fear. ஏன்னா எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். இதுதான் ஃபர்ஸ்ட் கேரல்ஸ் சொன்னல, எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷம். ஃபர்ஸ்ட் குட் நியூஸ் மேய்ப்பர்களுக்கு தான் அறிவிக்கப்பட்டது. நற்செய்தி உங்களுக்கு அறிவிக்கிறேன். இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார் என்று சொல்லப்பட்டது. 17ஆம் வசனம் வாசிப்போம். தேவதூதன் அவர்களை விட்டு பரலோகத்துக்கு போன பின்பு, மேய்ப்பர்கள் ஒருவரை ஒருவர் நோக்கி நாம் பெத்லகேம் ஊருக்கு போய், என்ன சொல்றாங்க, தேவதூதர்கள் வந்தாங்க, நின்னாங்க, சொன்னாங்க, இவங்க பயந்தாங்க. அப்புறம் மேய்ப்பர்கள் பயப்படாதுன்னு சொன்னாங்க, நற்செய்தின்னு சொன்னாங்க. எல்லாம் பேசி முடிச்ச பிறகு, போயிட்ட பிறகு தேவதூதர்கள் அவர்களை விட்டு பரலோகத்துக்கு போன பின்பு மேய்ப்பர்கள் ஒருவருக்கு ஒருவர் என்ன சொல்றாங்க, நாம் பெத்லகேம் ஊருக்கு, வாங்க கமோன் நம்ம என்ன செய்யலாம், எங்க போலாம், பெத்லகேம் ஊருக்கு போய் நடந்ததாக யாரால, கர்த்தரால் நமக்கு அறிவிக்கப்பட்ட. இப்ப தேவதூதர்கள் யாரால் அனுப்பப்பட்டவர், கர்த்தரால் நமக்கு அறிவிக்கப்பட்ட இந்த காரியத்தை பார்ப்போம் வாருங்கள் என்று சொல்லி தீவிரமாய் போனார்கள். ஓகே, போனாங்க அங்க. சோ மேய்ப்பர்களுக்கு தேவனாகிய கர்த்தர் அறிவித்தார், பயப்படாதிருங்கள். சரி, இன்றைக்கு இந்த 3 காரியத்தை பார்த்தோம். மரியாளுக்கு பயப்படாதேன்னு சொன்னாரு, யோசேப்புக்கு பயப்படாதேன்னு சொன்னாரு, மேய்ப்பர்களுக்கு பயப்படாதேன்னு சொன்னார். இந்த 3 பேர்ல 3 வித்தியாசங்கள் இருக்கு. மரியாளுக்கு சொல்லும் பொழுது தெய்வதூதன் வந்து சொன்னாரு, ஒரு தெய்வதூதன் தான் வந்து சொன்னாரு. ஆனால் யோசேப்புக்கு சொப்பனத்துல சொன்னாரு. ஆனா மேய்ப்பர்களுக்கு the host of angels came down. பிரகாசம் அடைந்தது, நற்செய்தி அங்கே அறிவிக்கப்பட்டது. ஆகையினாலே மரியாளிடத்துல சொல்லும் பொழுது கிருபை நமக்கு கிடைக்கிறது, கிருபை பெறுவீர்கள். யோசேப்பிடத்துல சொல்லும் பொழுது யோசித்துக் கொண்டிருந்த யோசேப்பு சரியான டிசிஷன், தீர்மானம் எடுக்க முடியாத ஒரு சூழ்நிலை, தீர்மானத்தை எடுக்க வைத்தது. உங்களையும் எடுக்க வைக்கும். 3வது மேய்ப்பர்கள், கர்த்தருடைய ஊழியர்கள், மேய்ப்பர்கள், அவர்களுடைய வாழ்க்கையில கர்த்தர் பிரகாசித்து நற்செய்தி அவர்களிடத்துல சொல்லப்பட்டது. காரணம் என்ன? ஏன் மேய்ப்பர்களிடத்துல நற்செய்தி அறிவிக்கப்பட்டது? சரி, நானே சொல்லிடுறேனே. ஏன்னா இன்றைக்கு யார் மூலமாய் நமக்கு நற்செய்திகள் வருகிறது?
மேய்ப்பர்கள் மூலமா தான். Only the shepherds can give the good news about Jesus Christ to his people. அதனாலதான் அந்த நற்செய்தி மேய்ப்பருக்கு அறிவிக்கப்பட்டது. மேய்ப்பனே மேய்ப்பனே, உனக்கு நான் கொடுக்கிற இந்த நற்செய்தி நீ என்ன செய்ய, எல்லாருக்கும் போய் அருவி, எல்லா தேசங்களுக்கும் அருவி. என்ன அருவி? The good news that Jesus has come down. இந்த தேவனாகிய கர்த்தருடைய முதல் வருகை குழந்தையாய் வந்தாரு, நம்மளை ரட்சிக்கும்படியாய் வந்தார். இரண்டாம் வருகை வரப்போகிறது, நியாய தீர்க்கும்படியாய் வரப்போகிறார். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நல்லா கவனிங்க. முதல் வருகை ஏசப்பா குழந்தையா வந்தாரு. வாலிபர்களை கவனிங்க, ஏசப்பா குழந்தையா வந்தாரு. எதுக்கு வந்தாரு? நம்முடைய பாடுகள், பாவங்கள், வியாதிகள் எல்லாவற்றையும் ஏற்றுக்கொண்டு நம்மளை ரட்சிக்கும்படியாய் வந்தார். ஆனா இரண்டாம் வருகை இருக்கிறது. அந்த இரண்டாம் வருகையிலே என் தேவனாகிய கர்த்தர் எப்படி வரப்போகிறார்? நியாயாதிபதியாய் வரப்போகிறார். He is going to come as a judge. முதல் வருகையிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கழுதையின் மேல வந்தார். மரியாளும் கழுதையின் மேல தான் போனாங்க. யூத ராஜசிங்கமாய் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பவனி போனதும் கழுதையின் மேல போனாரு. ஆனா இரண்டாம் வருகையிலே தேவனாகிய கர்த்தர் எப்படி வரப்போகிறாரு? வெள்ளை குதிரையிலே ராஜாவாய் வரப்போகிறார். முதல் வருகையிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எப்படி வந்தாரு? நம்முடைய பாவத்திற்காக, நம்முடைய எல்லாவற்றுக்காக மீட்கும்படியாய் ஒரு இரட்சகராய் வந்தார். He came as a savior. ஆனால் இரண்டாம் வருகையிலே தேவனாகிய கர்த்தர் நியாய தீர்க்கும்படியாய் வரப்போகிறார். ஆகையினால் அந்த நியாய தீர்ப்புக்கு நாம் காத்திருக்க வேண்டும். முதல் வருகையில அவருடைய ராஜ்யம் இந்த உலகத்திற்குரியதா இருந்தது. The government was ruled by the king Herod. ஆனால் இரண்டாம் வருகையில உலக ராஜ்யம் அல்ல, வேர்ல்ட் கவர்மெண்ட் கிடையாது, பரலோக கவர்மெண்ட் இறங்கி வரப்போகிறது. பரலோக கவர்மெண்ட் இறங்கி வரப்போகிறது இரண்டாம் வருகையில. ஆகையினால எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அவருடைய இரண்டாம் வருகைக்காக நாம காத்திருக்கிறோம். இன்றைக்கும் யூதர்கள் அவருடைய முதல் வருகைக்காக காத்துக்கிட்டு இருக்காங்க. ஆனால் நாம் பாக்கியம் பெற்றவர்கள், நாம் இன்றைக்கு அவருடைய முதல் வருகை ஆயிற்று. இன்றைக்கு நாம் காத்திருக்கிறது யாருக்காக காத்திருக்கிறோம்? இரண்டாம் வருகைக்காய் காத்திருக்கிறோம். யூத ராஜசிங்கம் வரப்போகிறார். கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு மனம் திரும்புங்க. ஒருவேளை இன்றைக்கு கிறிஸ்துமஸ்க்காக ஆலயத்துக்கு வந்திருக்கிறேன், இல்ல பண்டிகைக்காக ஆலயத்துக்கு வந்திருக்கிறேன், அந்த எண்ணம் உங்களுக்கு இருந்ததுன்னா இன்றைக்கு மாற்றிக்கொள்ளுங்க. ஏசப்பாவோட வருகை மிக சமீபமா இருக்கிறது. நீங்க இன்னும் ஏசப்பாவை குழந்தையா பார்க்காதீங்க. He is not a baby anymore. Jesus is not a baby anymore. He is not a baby. He is a king. அவர் குழந்தை இல்ல, அவர் ராஜா. இன்றைக்கும் நம்ம என்ன பாட்டு பாடுறோம்? ஆராரோ ஆராரோ ஆரிராரோ, தூங்கு தூங்கு பாலனே. என்ன இந்த பாட்டு தானே பாடுறோம்? ஆராரோ ஆரிராரோ, பெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே. ஆராரோ ஆரிராரோ, no, he is not a baby anymore. He is a king of kings and the lord of lord. அவர் குழந்தை இயேசு அல்ல, அவர் யூத ராஜசிங்கம், ராஜாதி ராஜன், தேவாதி தேவன். வருகை வந்துருச்சு, அவருடைய வருகைக்காய் காத்திருக்கிறோம். இந்த திருச்சபை இனி யாருக்காக காத்திருக்க போகிறது? மணவாளனாகிய என் இரட்சகராகிய என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய வருகைக்காக காத்திருக்க போகிறது. இதுதான் இன்றைக்கு நமக்கு ஒரு குட் நியூஸ், நற்செய்தி. அவர் சீக்கிரம் வருகிறார். The rapture அதற்கு முன்பாக மறுரூபமாக்கப்படுகிறது. It's a rapture. மனம் திரும்புவோம், கர்த்தரை நேசிப்போம். உங்களுக்கு எல்லாருக்குமே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே கிறிஸ்து பிறப்பின் நற்செய்தியின் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். A good news to you all that Jesus has been born and he's going to come very soon for you and for me. கண்களை மூடுவோமா, ஜெபம் பண்ணுவோம். நம்மை தேடி வந்த இயேசு இரட்சகர் நம்மளை மீட்கும்படியாய் வந்திருக்கிறார். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, வாலிப சகோதரனே சகோதரியே, பெரியவங்களே, இன்றைக்கு உங்களுக்கு ஒரு இரட்சகர் பிறந்திருக்கிறார்.
A savior is born to you to save you from the sin. இன்றைக்கு ஒரு இரட்சகர் உங்களுக்காக பிறந்திருக்கிறார். இந்த இரட்சகரை, இந்த இரட்சிப்பை இழந்து போகாதீங்க. மீண்டுமாய் வரப்போகிறார், ராஜாவே வரப்போகிறார். அதற்காய் காத்திருப்போம். ஆமென், ஹalleluya, ஆமென். ஒருவேளை ஒப்பு கொடுப்போமா? ஒருவேளை நீங்க இதுவரைக்கும் வெறும் பண்டிகை கிறிஸ்தவர்களா இருந்தீங்கன்னா இன்னைக்கு ஒப்பு கொடுங்க. ஏசப்பா, என் பாவத்தெல்லாம் மன்னித்தீர் ஐயா. எனக்காக தான்ப்பா இந்த உலகத்துக்கு வந்தீங்க, எனக்காக தான்ப்பா பாடுபட்டீங்க, எனக்காக தான்ப்பா ரத்தம் சிந்தினீங்க, எனக்காக தான்ப்பா அந்த கல்வாரி சிலுவைக்கு போனீங்க, எனக்காக தான்ப்பா நீங்க பலியிடப்பட்டீங்க, எனக்காக தான்ப்பா நீங்க ஜீவனை கொடுத்த உயிர் தள்ளந்தீங்க, மீண்டுமா எனக்காக தான்ப்பா நீங்க வரப்போறீங்க, எனக்காக மாத்திரம் தான்ப்பா வரப்போறீங்க என்று சொல்லுவோமா? ஆமென், ஹalleluya. ஒப்பு கொடுப்போமா ஏசப்பாட? ஹalleluya. அவருடைய வருகைக்கு ஆயத்தமா இருப்போமா? அவருடைய மீண்டுமா வரப்போகிற அந்த வருகைக்கு ஆயத்தப்படுவோமா? ஆமென், ஹalleluya. என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். பல்ல ஜீவ வாக்குதத்தங்கள் வரைந்தனக்காய் ஈந்ததாலே ஸ்தோத்திரம். பல்ல ஜீவ வாக்குதத்தங்கள் வரைந்தனக்காய் ஈந்ததாலே ஸ்தோத்திரம். ஆபத்திலே அரும் துணையே, பாதைக்கு நல்ல தீபமிதே. ஆபத்திலே அரும் துணையே, பாதைக்கு நல்ல தீபமிதே. என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். பயப்படாதே, வலங்கரத்தாலே பாதுகாப்பேன் என்றதாலே ஸ்தோத்திரம். பயப்படாதே, வலங்கரத்தாலே பாதுகாப்பேன் என்றதாலே ஸ்தோத்திரம். பாசம் என்மேல் நீர் வைத்ததினால் பறிக்க இயலா தேவரும் என்னை. பாசம் என்மேல் நீர் வைத்ததினால் பறிக்க இயலா தேவரும் என்னை. என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். என்னை மறவா தாய் தன் செய்யை மறந்து விட்டாலும் மறவேன் உன்னை என்றதாலே ஸ்தோத்திரம். தாய் தன் செய்யை மறந்து விட்டாலும் மறவேன் உன்னை என்றதாலே ஸ்தோத்திரம். வரைந்தீரன்றோ உம் கையோல் உன்னத எந்தன் புகலிடமே. வரைந்தீரன்றோ உம் கையோல் உன்னத எந்தன் புகலிடமே. என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். என்னை மறவா தயவால் என்னை நடத்தும். இந்த கடைசி சரணத்தை பாட போறோம். என்னை முற்றும் ஒப்புவித்தேனே, ஏற்று என்றும் நடத்துவீரே ஸ்தோத்திரம். எப்படியும் வருகையில ஏழை என்னை சேர்த்திடுமே. இதுதான் அவருடைய வருகை. This is the good news. Today's good news that Jesus is coming soon. இன்றைய நற்செய்தி, இயேசு சீக்கிரம் வருகிறார். Amen, hallelujah. என்னை முற்றும் ஒப்புவித்தேனே, ஏற்று என்றும்
நடத்துவீரே சோத்திரம். என்னை முற்றும் ஒப்புவித்தேனே ஏற்று என்றும் நடத்துவீரே சோத்திரம். எப்படியும் வருகையிலே ஏழை என்னை சேர்த்திடுமே, எப்படியும் வருகையிலே ஏழை என்னை சேர்த்திடுமே. என்னை மறவா ஏசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். என்னை மறவா ஏசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே, உம்மை நன்றியோடு துதிக்கிறேன் ஐயா. தகப்பன், இந்த நாளிலே நாங்கள் கேட்ட இந்த வார்த்தையின்படி ஆண்டவரே பரிசுத்தாவியானவர் எங்களை மீட்கும்படியாய், ரட்சிக்கும்படியாய், எங்களை விடுதலையாக்கும்படியாய், பாவத்திலிருந்தும் சாபத்திலிருந்தும் ராஜா தகப்பனே, for a redemption you came for us Lord. எங்களை மீட்கும்படியாய் இந்த உலகத்துக்கு வந்தீர். மாத்திரமல்ல, எங்களுக்கு நித்திய ஜீவனை கொடுக்கும்படியாய் for eternal life இந்த உலகத்துக்கு வந்தீங்கப்பா. நன்றி 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 அப்பா. அன்றைக்கு முதல் நற்செய்தி மேய்ப்பர்களுக்கு அறிவிக்கப்பட்டது. இன்று கர்த்தராகிய கிறிஸ்து எனும் ரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். இன்றைக்கு ரட்சகர் ஆண்டவர் ராஜா, இன்றைக்கு முதல் நற்செய்தி அறிவிக்கப்படுகிறது. என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இதோ சீக்கிரம் வருகிறார். ஆமென். யூதராஜ சிங்கமாய் சீக்கிரமாய் தன் திருச்சபைக்காக வருகிறார். ஆமென். மறுரூபமாக்கப்பட ஆயத்தப்படுவோம். ஆமென். ஹல்லேலூயா. நன்றி 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 ராஜா. தகப்பனே, பயப்படாதீர்கள் என்று சொன்னீர். திருச்சபையை பார்த்து ராஜா, மரியாதை பார்த்து பயப்படாது என்று சொன்னீர். தேவன் கிருபை கொடுத்தீரையா. என்னுடைய யோசிப்பை பார்த்து பயப்படாது என்று சொன்னீர். தீர்மானம் எடுக்க உதவி செய்தீரையா. மேய்ப்பர்களை பார்த்து சொன்னீர், பயப்படாது என்று சொன்னீர். நற்செய்தி அறிவித்தீரையா. என் தேவனாகிய கர்த்தர் பரிசுத்த ஆவியானவர் கிருபையும் தீர்மானங்கள் எடுக்கக்கூடிய ஞானத்தையும் ஆண்டவரே நற்செய்தி அறிவிக்கக்கூடிய ஆசீர்வாதத்தையும் என் தேவன் அந்த நாளிலே உம்முடைய ஜனத்திற்கு நீர் கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறேன் ஐயா. உம்முடைய கிருபையினாலே நிரப்பும், வல்லமையினாலே நிரப்பும். இந்த நல்ல நாளுக்காய் ஸ்தோத்திரம். கர்த்தருடைய பிறப்பு எங்கள் ஒவ்வொருவருக்கும் மகிழ்ச்சியை கொடுக்கிறது ஐயா. உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எங்கள் ஜெபங்களை நாங்கள் எடுக்கிறோம். எங்கள் நல்ல பிதாவே. ஆமென் 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 ஆமென். God bless you. இன்றைக்கு யாரை பார்த்தாலும் ஒரு 2 வார்த்தை நீங்க சொல்லணும். கையை பிடிச்சு, என்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் ரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். 2வது சொல்ல போறீங்க. அடுத்த நற்செய்தி, இன்று உங்களுக்கு அறிவிக்கப்படுகிற நற்செய்தி, இதோ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சீக்கிரம் வருகிறார். இது 2 மாத்திரம். இன்னைக்கு யாரை பார்த்தாலும் ஸ்தோத்திரம் சொல்லாதீங்க. மேரி கிறிஸ்மஸ், ஹாப்பி நியூ இயர், மேரி கிறிஸ்மஸ், மேரி கிறிஸ்மஸ் அதெல்லாம் சொல்லியாச்சேன்னா, இந்த கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் ரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். இதோ அவர் சீக்கிரம் வருகிறார். ஓகே, இந்த கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் ரட்சகர் தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். இதோ அவர் சீக்கிரம் வருகிறார். ஓகே, இந்த வார்த்தை இன்னைக்கு சொல்லுங்க. இது உங்களுக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதமா இருக்கும். மேரி கிறிஸ்மஸ் வேண்டாம், புதுசா ஒரு புது ஆசீர்வாதமா ஒரு ட்ரெண்டா மாத்துவோமே. கதை நம்ம கிருபை செய்வார். God bless you. நல்ல அருமையான ஒரு எழுப்புதலான ஒரு ஆசீர்வாதமான செய்தியை கேட்டிருந்தோம். உண்மையாகவே எத்தனை பேருக்கு ஆசீர்வாதமாக இருந்தது இந்த நாள் செய்தி. Praise God. God bless you.